இன்னைக்கு வந்து விடியல் வந்து இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு பிறகு நான் வந்து நேரமாவே எந்திரிச்சுட்டேன். ஒரு 4:30க்கே எந்திரிச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டு நான் ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு. எதுக்குன்னு தெரியல. ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டேன். பொட்டெல்லாம் வச்சுட்டு. அதுக்கு பிறகு தான் அத்தை இருந்துட்டு ஆடு மேய்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அத்தைக்கு வேலை இருக்கு போல நம்மளும் போய் ஆடு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். வாங்க ஆடு மேய்க்கலாம். இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படியெல்லாம் ஆடு மேய்க்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு விஷயம் அந்த அன்னைக்கு வந்து நீங்க குளிக்கவே குளிக்காதீங்க. ஏன்னா நம்ம வெயில்ல போனாவே வேர்த்துரும். அததான் சொல்ல வரேன். வேணா கூட நீங்க குளிச்சுட்டு கூட வரலாம். அதுக்கு பிறகு ஒரு துண்டு, ஒரு தடி கண்டிப்பா வேணும். நிழல்ல பார்த்து உட்காந்துக்கணும். நிழல்ல பார்த்து உட்கார்றதுக்கே இந்த ஆடுங்க விடவே விடாது. இந்த பூ பேரு வந்து லான்டானா கேமரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாச்சும் பூ பார்த்தா ரசிச்சுக்கலாம். நம்ம வந்து ரசிச்சுக்கலாம். ஃபோன்லாம் பார்க்கறதுக்குலாம் இந்த ஆடுங்க விடவே விடாது. ஏன்னா கடலக்காய் போட்டுருக்காங்க, சோளம்லாம் போட்டுருக்காங்க. கண்டிப்பா ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கங்க. நான் பிக்னிக் வந்த மாரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்ல. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நாங்க தண்ணி எடுக்காமயே வந்துட்டோம். தனு தான் போய் கொண்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி தான் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே 2 பேரும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. எங்க சின்ன மாமாவும், அதுக்கப்புறம் எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா யாரோ, இந்த காட்டுக்காரங்களா என்னமோ தெரியல. அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க போய் கரும்பெல்லாம் உடைச்சிட்டு வந்து குடுத்தாங்க. நான் வந்து வேண்டான்ட்டேன். ஏன்னா டயட்ல இருக்க சரி சாப்பிட வேண்டாம். அது இதையும் இனிப்பெல்லாம் அதிகம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நான் வேணான்ட்டேன். தனு வாங்கி சாப்பிட்டு இருந்தான் நிழல்ல உட்காந்து. நான் இப்பலாம் வந்து வெயிலே தான் நின்னுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஆடு வந்து சோளப்பயிர் அங்க கலக்கா போட்டுருக்காங்க தெரியுதுங்களா? அங்க போயிரும். இல்லன்னா சோளத்தட்டு அங்க முன்னாடி போட்டுருக்காங்க. போய் சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன், சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால தான் நான் இப்படியே நின்னுட்டே இருந்தேன். எப்படி இருக்கேன் இந்த லுக்ல? அங்க பாருங்க வெயில் பொல பொலன்னு பொளக்குது. நின்னுட்டு இருக்கேன். கரு கருன்னு ஆயிட்டேன் கொஞ்சமா. அப்புறமேட்டு பார்த்தா ஆடு வருமா வருமான்னு கூப்பிட்டு இருந்தேன். வாங்கடி வாங்கடின்னு கூப்பிட்டே இருந்தேனே. அதனால வந்துட்டு இருந்தாங்க. நான் கூப்பிடுறத கொஞ்சம் கேளுங்களே! "அடியே மலரு புள்ள" அப்படின்னு சொல்ற மாரியே கூப்பிட்டு இருந்தேன். கேளுங்க நீங்களே. வாங்கடி போலாம். இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரெய்னிங் தேவை. நம்ம வந்து 3 வேள வந்து நல்லா சாப்புட்டு வந்து கத்துனா தான் ஆடுங்களுக்கே கேட்கும். அத்தையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன்டா இப்படி கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப தான் தெரியுது. நானே அப்படிதாங்க கத்திட்டு இருக்கிறேன். அப்புறமேட்டு பின்னாடி தனு வந்து முடுக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தேன். இப்ப வந்து நாங்க வீட்டுக்கு போற டைம். நேத்தைக்கு வந்து ஒரு லைவ் போட்டிருப்பேன். அதுல வந்து வாக்கிங் இதுல தான் நாங்க பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கு இந்த பக்கம் வந்து கரும்பு காடு, இந்த பக்கம் வந்து கடலக்கா போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு ஓட்டிட்டு போம்போது எங்களோட ஆட்டு மட்டும் தான் ஓட்டிட்டு போனோம். அதுக்கு பிறகு எங்க சின்ன மாமா ஆடு வந்துருச்சு. இது வந்து கள்ளக்காடு தான். அவ்ளோ அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு பச்சை பசுமைன்னு. நம்ம இதெல்லாம் வந்து ரசிச்சுக்கலாம். முக்கியமா வந்து நம்ம ரசிச்சுக்கலாம். நல்லா வந்து மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் ஆடு மேய்க்க போனா. இன்னைக்கு ஈவினிங் போலான்ட்டு தான் இருக்கிறேன். சரி பார்க்கலாம் நம்ம எப்படி இப்ப என்ன பண்றோம் அப்படின்ட்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி மதியத்துக்கு வரகு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரகு வேவிச்சு வச்சு சாப்பாடு தாங்க சாப்பிட்டு அதோட பழைய கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே வந்து அந்த கறி குழம்போட டேஸ்ட் அன்னைக்கு தெரியாது. ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ஃபுல்லா ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்ளோ அருமையா இருக்கும். சரி ஏதாவது ஜூஸ் மாரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணேன். எப்படி ரெடி பண்ணேன்னா தேங்காய், அதுக்கப்புறம் அத துருவி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா. சரி நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரைய போட்டேன். அப்புறம் அது கூடவே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். செம்ம வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. டீ குடிக்கிற மாரி இருந்துச்சு. நான் தூளெல்லாம் எதுவும் போடல. ஆனா டீ குடிக்கிற மாரி டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவே நான் வந்து அன்னைக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டேன். 2 கப் குடிச்சிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து எங்க வீட்ல இருந்து அண்ணாலாம் வந்திருந்தாங்க. எதுக்குன்னா, வைக்கப்புல் ஏத்திட்டு போக தான் அவைங்க வந்தாங்க மதியம். நான் கரெக்ட்டா ஆடு மேய்க்க போனங்காட்டி என்னால சாப்பாடுலாம் செஞ்சு போட முடியல. அதுக்கு பிறகு நைட் வரேன்னு சொன்னாங்க. நைட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு, சாப்பாடுலாம் போட்டு அவைங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த வாரத்துக்கான பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஓகே, பாய். நான் வந்து முக்கியமா வந்து ஆடு மேய்க்கிறத பத்தி சொல்லியிருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சா யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.